Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு இந்த saree குரிய ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணலாம்ங்கற ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த saree பாத்தீங்கன்னா ஒரு golden yellowish orange கலர்ல இருக்கு. இதுல ஃபுல்லா வந்து peacock motifs இருக்கு. saree ஃபுல்லா வந்து peacock motifs இருக்கு. borderல வந்து ஒரு pink கலர் வருது. அதுல ஒரு dancing girl motif இருக்கு. பட் வந்து கஸ்டமர் என்ன சொல்லிருக்காங்கன்னா peacock தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு peacock டிசைன் தான் வர்க் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து சாரிக்கு பார்டருக்கு மேட்சா இந்த பிங்க் கலர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு பீகாக் டிசைன் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ இந்த பீகாக்ல வந்து தோகை இந்த சைடாக வர மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து ஜென்ரலாக பீகாக் டிசைன் பண்ணும்போது வந்து இந்த நெக் ஷேப்பு, அந்த லெக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும். நெக் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ஒல்லியாகவும் ஆகிடக்கூடாது. அது மாதிரி ஜென்ரலாக பீகாக்கோட ஹெட் போர்ஷனுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அண்ட் அதோட பாடி போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டராக கொடுத்தோம்னா இன்னும் பிரைட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து சாரீ கலர் வந்து இந்த எல்லோ ஆரஞ்சுங்கிறனால நான் அதே கலரில் ஹெட் போர்ஷன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒர்க் முடிச்சிருக்கேன். அதோட பாடி போர்ஷனில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் போட்டு முடிச்சிருக்கேன் ஒர்க்கு. அண்ட் அந்த தோகை போர்ஷனில் வந்து இது லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு லவங்கம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் போடும்போது ஜென்ரலாக அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் வந்து எதர் பீடாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டோன் செயினாக இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே லவங்கம் ஸ்டிச் போட்டோம்னா தான் அந்த ஸ்டிச் இன்னும் பிரைட்டாக நல்லா தெரியும். இதோட எண்டில் வந்து குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி காட்டும் நம்ம த்ரெட் ஒர்க்கை. அது மாதிரி இந்த நெக் லைன், இந்த ப்ளவுஸோட நெக் லைனில் வந்து இந்த தோகைக்கு மேட்சாக கொஞ்சம் திலகம் ஷேப்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கும் அப்போ தான் கொஞ்சம் மேட்சிங் இருக்கும். பட் கலர் ஒன்றா இருக்கக்கூடாது, வேறு வேறு கலராக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ அடுத்து ஸ்லீவுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸ்லீவில் வந்து அவங்க பீகாக் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸ்லீவுக்கு, ஏன்னா ரொம்ப பெருசாகிடும் அப்படின்றனால. ஸோ அதே அந்த பீகாக்கில் வர்ற அந்த தோகை போர்ஷன் மட்டும் வந்து ஸ்லீவில் வந்து ஸ்கேட்டராக போட்டு முடிச்சிருக்கோம். இதுவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா அந்த பேக் நெக்கோட நெக் லைனில் என்ன மாதிரியான ஷேப்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே திலகம் ஷேப் போட்டு அதே ஸ்டோன் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கண்டினியூட்டி கிடைக்கும். பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கண்டினியூட்டி கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய வீடியோஸ் எதுவுமே வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் கிடையாது. ஏற்கனவே ஸ்டிச்சஸ் பழகினவங்களுக்கு என்ன ஸ்டிச்சை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது மேபி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தேவைப்பட்டதுன்னா எனக்கு மெசேஜ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.